ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரு ஸ்பாட். இன்றைக்கி நம்ம ஒரு யம்மியான ஸ்டொமக் ஃபில்லிங் மார்னிங் ஹெல்த்தி ஷேக் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 4 முந்திரி, 4 பாதாம், 4 பிஸ்தா, ஒரு வால்நட், ஒரு ஆப்ரிகாட், ஒரு ஃபிக், 15 to 20 ட்ரை கிரேப்ஸ், 4 சீட்லெஸ் டேட்ஸ், ஆம்லா, சப்ஜா சீட்ஸ், pumpkin seeds, sunflower seeds and கொஞ்சமாக பாதாம் பிசினி. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பாதாம், முந்திரி, அக்ரூட் அண்ட் பிஸ்தா, ஃபிக், ட்ரை கிரேப்ஸ் அண்ட் டேட்ஸ். மீதி எல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ இது கூட நமக்கு தேவைப்படுறது நாட்டு சக்கரை அண்ட் மில்க். நான் வந்து பிளான்ட் பேஸ்ட் மில்க் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து சோயா மில்க் விச் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் ரெட் பனானா. நீங்கள் நார்மல் பனானா இருந்தால் அதுவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நைட்டே சோக் பண்ணி வச்சிடணும். ஸோ மார்னிங் ஷேக் போடுறதுக்குள்ளே அது நல்லா சோக் ஆகி நமக்கு ரெடியாக இருக்கும். ஸோ மீதி இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஷேக் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ நைட்டே வந்து நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அண்ட் கேஷ்யூ அண்ட் பாதாம் மட்டும் தனியாக ஊற வச்சுட்டு மார்னிங் பாதாமோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கீழே கொட்டிடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்ச அந்த தண்ணியிலேயே நம்ம வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் பனானா கட் பண்ணி போட்டு நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி பாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக கூட இதை சாப்பிட்டுக்கலாம். நல்லாவே ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயினுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஷேக். It will put the muscles in the right places and not give you excess fat or belly fat. ஸோ இதை நம்ம டெய்லி மார்னிங் சாப்பிடலாம். ஸோ இது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வாட்டர் ஆர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.